காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது இசையால் குணமாகக்கூடிய நோய்கள். நல்ல இசையை நம்ம கேட்கும்பொழுது அது நம்முடைய மனதை மயிலிறகால் வருடுவதைப் போல ஒரு இதமான ஒரு உணர்வை அது ஏற்படுத்துகிறது. மனம் மகிழ்ச்சி அடைந்து அது ஒரு சமன்படுத்தப்பட்ட பிறகு அதனுடைய விளைவாக உடம்புல என்ன நோய் இருந்தாலும் அந்த உடலே அந்த நோயை சரி செய்து கொள்கிறதற்கு இந்த மனம் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு விஞ்ஞான உலகம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது சிதைக்கப்படாத கர்நாடக இசை, சிதைக்கப்படாத மேற்கத்திய இசையை நாம் கேட்கணும். அதாவது ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு இலக்கணம் இருக்குது. இந்த இலக்கணப்படி தான் இந்த ராகத்தை பாடணும் இசைக்கணுங்கிற மரபு இருக்குது. அதன்படி இசைக்கப்பட்ட ராகத்தை அந்த பாட்டை இசையை நாம் கேட்டால் அந்த அதிர்வுகள் நம் உடம்புல பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை நம்ம கேட்கும் பொழுது அது அதனால தான் பாருங்கள் இன்றைக்கும் பலரும் பழைய காலத்து பாடல்களை விரும்பி லயித்து இன்றைக்கும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் ஒரு குறிப்பிட்ட பாட்டை ஒரு தலைமுறை தூரம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பாட்டு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வைத்தியத்தை அது பண்ணுது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். என்ன காரணம்னா நம்முடைய மூளையில் 17 விதமான அமிலங்கள் சுரக்குது. அதாவது செரட்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி, அந்த மாதிரி நிறைய சுரப்பிகள் இருக்குது. 17 விதமான சுரப்பிகள் அதில் இருக்குது. டோப்பமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ செரட்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுரப்பி பார்த்திங்கன்னா கோபம், எரிச்சல், மகிழ்ச்சி, இந்த 3ஐயும் கட்டுப்படுத்துது. அப்போது ஒருத்தர் அளவுக்கு அதிகமாக கோபப்பட்டுட்டே இருக்காரு, நிம்மதி இல்லாமல் இருக்காரு, மனதில் ரொம்ப மன அழுத்தத்தோடு இருக்காரு, மன இறுக்கத்தோடு இருக்காரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த சுரப்பி அளவுக்கு குறைவாக சுரந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த சுரப்பியை அதிகமாக சுரக்க வைக்கக்கூடிய ராகத்தை இசையை கேட்கும்போது அது சரியாகுது. அப்போது அந்த சொரட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த சுரப்பியை சரி பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலில் இருக்குது. அதனால தான் பாருங்கள் ராத்திரி பாலை குடிச்சிட்டு படு அப்படின்னு நம்ம ஊரில் பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அது அந்த சுரப்பியை சரி பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும். அது தொடர்பான பாடல்களை இரவில் கேட்கும் பொழுது நல்ல தூக்கம் வரும். அந்த சுரப்பி சரியான அளவு சுரக்கலைன்னா என்ன ஆகும்னா இரவில் தூக்கம் சரியாக வராது. தூக்கம் வரலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மன அழுத்தம் அதிகமாகும், பிளட் ப்ரெஷர் அதிகமாகும், சுகர் அதிகமாகும், பல நோய்கள் ஏற்படுவதற்கு அந்த தூக்கமின்மையே மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சிரும். அதே மாதிரி இசை கருவிகளுக்கும் ஒரு இலக்கணம் இருக்குது. இந்த இசைக்கருவியை இப்படித்தான் இசைக்கணும்னு ஒரு மரபு இருக்குது, இலக்கணம் இருக்குது. மக்கள் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த இசைக்கருவி வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருந்தோடைய விளைவு நல்ல இசை எது ஒரிஜினல் இசை, எது அசல், எது நகல் அப்படின்னே தெரியாத ஒரு சூழல்ல இன்னைக்கு நாம இருக்கோம். ஒரு நல்ல இசை என்ன செய்யும் அப்படின்னா, தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கிற போது அந்த இசையை அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா 20வது வாரத்திலேயே அது கேட்க துவங்கிடும். தாயின் கருவறையில் உள்ள அந்த குழந்தை 20வது வாரத்திலேயே வெளி சத்தங்களை கேட்க துவங்கிடும். அப்போ நல்ல இசையை கேட்கிற போது அந்த குழந்தை கருவறைக்குள்ளே இருக்கிற போதே ஒரு பக்குவப்பட்ட நிலையிலேருந்து அது வளர துவங்கும். இன்னும் கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதா இருந்தால் 20, 21, 23வது வாரத்தில் அந்த இசையை கேட்க வைத்து அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இசையை தினமும் அந்த குழந்தை கேட்கிற மாதிரி செய்துட்டு அதன் பிறகு அந்த இசையை நீங்கள் நிறுத்தி பாருங்கள். அந்த குழந்தை காலால் எட்டி உதச்சிட்டே இருக்கும் வயிற்றுக்குள்ளேருந்து. அது ஏதோ ஒன்று அதை மிஸ் பண்ணுது அப்படிங்கிறது அதனுடைய உணர்வு அது வெளிப்படுத்தும். அந்த அளவுக்கு குழந்தைகள் கருவறையில் இருக்கிற குழந்தையினுடைய மன அழுத்தத்தை கூட நம்மால் போக்கக்கூடிய சக்தி இந்த இசைக்கு இருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு விஞ்ஞானமும் சரி மருத்துவ உலகமும் சரி அதை நிரூபித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இசை என்பது மிகப்பெரிய அருமருந்தாக இன்றைக்கு இருக்கிறது. நம்முடைய புராண காலத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா சுபத்திரையினுடைய வயிற்றில் அபிமன்யு இருக்கிற போது அந்த சக்கர யூகத்துக்கான இதெல்லாம் அவர் கற்றுக்கிறாரு கிருஷ்ண பரமாத்மாட்டேருந்து. அதன் பிறகு அதுலேருந்து வெளியில் வருவதற்கு சொல்வதற்குள்ளே அவர் தூங்கிடுவா. அதனால் கருவில் இருக்கிற அவருக்கு அது தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு நம்முடைய புராணங்களையும் இதற்கான சாட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. நல்ல இசையை கேட்போம்.
மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.